கம்பேர் பண்ணி பார்த்தா லாஸ்ட் 5 சீசன்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிருக்கு. நான் லாஸ்ட் சீசன் மட்டும் பர்ட்டிகுலராக சொல்ல மாட்டேன். லாஸ்ட் 5 சீசன்ஸே வந்து கொஞ்சம் லைக் கம்பேர்ட் டு அந்த யுவென்டஸோட ஸ்ட்ரீக் அப்புறம் நல்லாவே காம்படிட்டிவாக தான் போயிருக்கு. மிலான் சீசன் ஜெயிச்சப்போ நாப்போலி மட்டும்தான் ரொம்ப பிக் மார்ஜினில் ஜெயிச்சாங்க அந்த நாப்போலி சீசன். மற்றபடி கிட்டத்தட்ட காம்படிட்டிவாக தான் போயிருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோ அதே அளவுக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா அலகிரி டெரர் பால் பார்க்கறதுக்கு ஆமாம். அதனால எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோ அதே அளவுக்கு பயமாகவும் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அலகிரி வந்து ஒரு ப்ரூவன் மேனேஜர். ஒரு ஃபுல் டிஃபென்ஸ் போட்டு 1-0 ஜெயிச்சிருவார். எப்படியாவது லியோ தான் ஃபர்ஸ்ட் சேல் ஆவாங்க எல்லாரும் நினச்சாங்க. ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரு அப்படின்ட்டு பார்த்தா லியோ வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து இஸ் வெரி லாயல். இன்னைக்கு வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணுற ரிஷப் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்களே மீட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து ஹோப்ஃபுல்லி வி ஹேவ் அ கிரேட் எபிசோட் ஃபார் யூ கைஸ். இன்னைக்கு போன வருஷம் வந்து சரியா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறையா பேர் ஃபாலோ பண்ணாங்க, நிறையா கிளப்ஸையும் பார்த்தாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் வச்சாங்க. பட் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ரிஷப். ஃபர்ஸ்ட்லி வெல்கம் டு த ஷோ. உனக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் நீ வந்து ஏசி மிலான்ஸை ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ ஒய் ஏசி மிலான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிப்போம் அண்ட் தென் லீக்குள்ளே போவோம். And first of all, thank you Gautam for inviting. I'm glad that you invited. நான் ஏசி மிலான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தது ஒரு 2008-9 அந்த டைமில். நான் வந்து பேசிக்கலாக ரொனால்டினோ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ரொனால்டினோ ஆரம்பித்தப்போ கரெக்டாக அவன் ஏசி மிலான் ஜாயின் பண்ணுறான். அப்போல்லாம் எப்படி நம்ம கூகுள் இமேஜஸில் அப்படியே ஃபுட்பால் பிளேயர்ஸை போட்டு பார்த்துட்ருப்போம். அப்படி ஆரம்பித்தது ரொனால்டினோ, பேட்டோ, இப்ரா அவங்களாம் இந்த ஃபாலோ பண்ணது. அப்போது அப்படியே ஃபீஃபா விளாட ஆரம்பித்து அதில் ஏசி மிலான் வச்சு ஆடி அப்படி தான் ஃபாலோயிங் ஆரம்பிச்சது. ஆனால் மேட்சஸ் அப்போ பெருசாக பார்க்க முடியாது நமக்கு. நம்ம ஸ்கூல் ஹாஸ்டலில் இருப்போம், அப்போது பெருசாக அது பார்க்க முடியாது. அப்புறம் ஓரளவுக்கு காலேஜ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெகுலராக எல்லா மேட்சஸும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது தான். அப்போருந்து தான் இந்த லவ் ஃபார் த டீம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். வேர் இஸ் த கிளப் ரைட் நோ? நீ ஃபாலோ பண்ண டைமில் வந்து க்ளோரி டேஸ் டைம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸு இல்லைனா ரன்னர்ஸு அந்த மாதிரி டைமில் வந்து ஒன் ஆஃப் த யூரோப்பியன் ஜெயின்ஸாக இருந்தாங்க ஏசி மிலான் அப்போது. அண்ட் ரைட் நோ ஒரு ஆள் அடையாளமே இல்லாமல் அந்த கிளப் வந்து மாறிட்டு வந்துருச்சு. இப்போ இருக்க சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தோம்னா இன்டர் கூட ஏசி மிலானோட பெருசாகிட்டாங்க. அப்போல்லாம் வந்து ஏசி மிலான் எவ்வளோ பெருசாக இருந்தாங்க அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா. ஸோ ஒய் திஸ் டிக்ளைன் ஆஸ் அ லீகா? ஜென்ரலாகவே இந்த லீகே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் என்ன ஒரு ஃபேக்டராக நீ என்ன பார்க்குற? ஆக்சுவலாக நீ அதை யூ கான் பாயில் டவுன் டு ஒன் ஃபேக்டர், ஒரு ரீசன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஃபாலோ பண்ணப்போவே பேண்டராக தான். ஆக்சுவலாக ரொனால்டினோ வந்த ஆரம்பிச்சது 2007 தான் கடைசி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. அப்போ இருந்தே நான் சொல்லுவேன் டிக்ளைன் தான். ஏன்னா அப்போ தான் பேண்டராக ஆரம்பிச்சது. பிளேயர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. 2011 லீக் ஜெயித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக 1990s to 2000s வரைக்கும் சீரிய டாப் லீக்ஸில் இருந்தது. அப்போது நீ என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு யோசித்து பார்த்தா யூ கேன் ஒரு மெயின் ரீசன் கேஷ் தான். அது கேஷ் எதனால் போகுதுன்னா, ஃபஸ்ட்டு 1990 தான் வேர்ல்ட் கப் கடைசி இட்டலியில் நடந்தது. அப்போ தான் வந்து ஸ்டேடியம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. 1990 ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஸ்டேடியமில். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய ரீசன். ரெண்டாவது டிவி ரைட்ஸ் வந்து வியூவர்ஷிப் குறைய டிவி ரைட்ஸும் அதே அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீ நார்மலாக ஒரு சீரிய மேட்ச் பார்க்குறக்கும் ப்ரீமியர் லீக் மேட்ச் பார்க்குறக்கும் அந்த ப்ராட்காஸ்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா பிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீமியர் லீக்கில். அந்த வியூவிங் ஆங்கிள், அந்த ஒவ்வொரு விஷயமே நீ பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து ப்ரீமியர் லீக் செம்மையாக இருக்கும். இப்போ நீ லாலிகாவில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ரீசெண்டாக அந்த செலிப்ரேஷனுக்குலாம் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க லாலிகாவில். அது உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அதே பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தது. லாலிகாவும் இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் சீரியை பார்த்தா அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராட்காஸ்ட் அது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். குவாலிட்டி ஆஃப் ப்ராட்காஸ்ட், கமெண்ட்ரி. நீ கமெண்ட்ரி பார்த்தா ப்ரீமியர் லீக்கில் இருக்க லெஜெண்டரி கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் நீ கேட்டுட்டு நீ போய் சீரியலில் கேட்டேன்னா அவங்க அந்த ஆக்சென்ட், இட்டாலியன் ஆக்சென்ட்டோட பேசுவாங்க. அப்புறம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கமெண்டேட்டர்ஸ் பேசுவாங்க. ஸோ லேக் ஆஃப் கமெண்ட்ரி ஐ வுட் சே ஆஸ் த தேர்ட் ரீசன். ஸோ டாப் 3 ஐ வுட் சே திஸ். அதுக்கப்புறம் 2008 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்பவும் அதுவும் ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேஷ் இன்ஜெக்ஷனே இல்லை. அப்போ தான் வந்து செல்சிக்கு ஆப்ராமோவிச் வாங்கினாங்க. ஆப்ராமோவிச் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தான். மேன் சிட்டி வந்து ஆயில் மணி வர ஆரம்பிச்சது, சவுதி மணி வர ஆரம்பிச்சது.
ஸோ பிளேயர்ஸ் லைக் கிரெஸ்போ அவங்கெல்லாம் வந்து செல்சி மூவ் ஆரம்பித்தாங்க, ஷெவ்ஷெங்கோ வாங்கினாங்க. ஸோ அப்போல்லாம் அப்புறம் தட் இஸ் த டைம் வேர் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி கேம் இன் டு த கேம். ஸோ லாலிகாவும் யூஸ்வலாக சைட் பை சைட் ப்ரீமியர் லீக் ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிது. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் லைக் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் ரீசன்ஸ். ஒன்றுன்னு பர்டிகுலர் பண்ண முடியாது, ஆனால் எல்லாமே பேஸ்ட் அவுட் ஆஃப் கேஷ் தான். அதுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்தோம்னா இந்த 2 சீசன்ஸா பார்த்தோம்னா லாலிகா வந்து ஒரு 10% ஆஃப் பிரீமியர் லீக்ல இருந்து அட்லீஸ்ட் தே brought it up to like 50%. அது எப்படின்னு பார்த்தோம்னா நீ சொல்ற ஒரு மெயின் ரீசன் வந்து அட்லீஸ்ட் ரியல் மெட்ரிட் பயங்கரமா அவங்களுடைய சைடில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பிளேயர்ஸ் கொண்டு வந்தாலும் பார்சலோனா வந்து எங்களோட அகாடமியில தான் பிளேயர்ஸ் கொண்டு வந்துட்டு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு. எனக்கு என்ன கேள்விக்கு வருதுன்னா, போன சீசன் டைட்டில் ரேஸ் கடைசி நாள் வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி ஒரு 3-4 சீசன் தொடர்ந்து போச்சுன்னா திருப்பி லீக் கொண்டாந்து நிப்பாட்டுமா அந்த ஸ்டேஜ்ல? ஓகே, இப்போ வியூவர்ஷிப் அதிகமாகும், எல்லாத்துடைய ஃபோக்கஸ் திருப்பி சரியாமல போகும் அப்படிங்கிற ஒரு யோசனை உனக்கு இருக்கா? பப்ளிக் ஒப்பீனியன் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட் வின்னர்ஸ் இருந்திருக்காங்க. லைக் ஆல்மோஸ்ட் அந்த யுவென்டஸ் ஒரு 10 வருஷம் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, 7-8 வருஷம் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் வந்து வெரி காம்படிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய அதுவே வந்து இப்போ நீங்கள் ஆன்லைன் ஃபோரம்ஸு எல்லாத்துலேயும் பார்க்கும்போது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து சீரியஸ் மோர் காம்படிட்டிவ், இட்ஸ் மோர் ஃபன் டு வாட்ச்ங்கிறது தான் ஒரு ஒப்பீனியன் இப்போவே வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் வியூவர்ஷிப் பார்த்தா உனக்கு ப்ரீமியர் லீக் தான் அதிகமாக இருக்குது. பட் இது ஒரு நீ சொல்கிற ஃபேக்டர் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் பை ஃபேன்ஸ். அது வந்து இப்போ யூஎஸ்லேருந்து இந்தோனேஷியன் ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே அதை கன்சிடர் பண்ணுறாங்க. காம்படிட்டிவாக இருக்குது, அதனால மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால வியூவர்ஷிப் வந்து அதனால இன்க்ரீஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எது கேட்குறேன்னா, போன வருஷம் எவ்ரி ஒன் வாஸ் வாட்சிங். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா இன்டர் மிலான் மேட்சையும் நாப்போலி மேட்சையும் மட்டும் தூக்கி நம்ம முன்னாடி ஆரம்பிப்படான்னு சொல்லி ரெண்டுமே ஃப்ரைடே ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கேம் டேல மட்டும் நம்ம வியூவர்ஷிப் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ அங்கிருந்து நம்ம யோசிச்சுட்டு வந்தோம்னா, இன்டர் மிலான் வந்து போன சீசன் தே மிஸ்ட் அவுட் ஆன் த லீக் கடைசியில் அண்ட் சாம்பியன்ஸ் லீக்குமே தோத்தாங்க. எதுக்கு நான் இன்டர் மிலான் இங்கே நான் எடுத்துகிட்டு வரேன்னா, 2 ஃபைனல்ஸ் இன் 3 இயர்ஸ், ஆனால் ரெண்டையுமே வின் பண்ணாமல் லீகையும் வின் பண்ணாமல் அண்ட் நவ் தேர் மேனேஜர் ஹஸ் மூவ்ட் ஆன். புது மேனேஜர் உள்ள வந்திருக்காப்புல, இட்ஸ் கோனா பி பிக் ஷஃபிள் அந்த கிளப்லேயே. இது ஒரு ரிப்பீட்டிவ் ட்ரெண்டாவே தெரியுது. எனக்கு ஞாபகம் இல்லை கடைசி இட்டாலியன் சைடு எப்போ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்கன்னு. ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஏசி மிலான்னா ஸ்டில் த லாஸ்ட் இட்டாலியன் சைட் டு வின் த லீக் நினைக்கிறேன், சாம்பியன்ஸ் லீக். 20 இயர்ஸ் 18 இயர்ஸ் 2007 தான் கடைசியான கடைசி விக்டரி. ஆனால் நீ ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. லைக் சீரிய டீம்ஸ் ஆர் நாட் குட் அட் யூரோப்பியன் காம்படிஷன்ஸ்னு நீ ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீ யூஎஃப்ஏ கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டா லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரீமியர் லீக் அப்புறம் செகண்ட் சீரியா தான் இருக்குது. தேர்டு தான் லாலிகாவே. லாலிகா ஈவன் வித் டீம்ஸ் லைக் பார்சா, அட்லெட்டிகோ, மேட்ரிட் இருந்தாலும் இப்போ கோஎஃபிஷியன்ட் வைஸ் இட்டாலியன் லீக் தான் செகண்டில் இருக்குது. அதுவும் இன்ஃபேக்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து தே வர் ஃபர்ஸ்ட், ஸோ தே கேவ் 5 பிளேசஸ் ஃபார் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன். இப்போ நீ பார்த்துட்டேன்னா நீ சொல்கிற மாதிரி யூசிஎல்ல வந்து இன்டர் மட்டும்தான் மேலே வந்துட்டு இருக்காங்க, பெருசாக வேறு எந்த டீமும் வரல. நீ யூரோப்பா கான்ஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கான்ஃபரன்ஸ் லீக்ல ஃபியோரண்டினா ஆர் த டாப் டீம். ஏன்னா தே ஒன் ஒன்ஸ், தேவ் பீன் இன் ஃபைனல்ஸ் 2 டைம்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் யூரோப்பா லீக் எடுத்துக்கிட்டேன்னா அட்லாண்டா வின் பண்ணானுங்க, ரோமா வந்து தேவ் பீன் கன்சிஸ்டன்ட்லி கம்மிங் இன் டு த ஃபைனல் ஸ்டேஜ். ஆனால் கோஎஃபிஷியன்ட் வைஸ் தேவ் பீன் பெட்டர். ஆனால் சாம்பியன்ஸ் லீக் அந்த டாப் டயரில் பார்த்துட்டா தே ஆர் நாட் ஸ்டில் அப் டு த மார்க்னு சொல்லுவேன். இன்டர் மட்டும்தான் வந்து குவாலிட்டி சைடு, மற்ற டீம்ஸ் எல்லாம் இன்னும் தே ஹேவ் டு கேட்ச் அப். இந்த வருஷம் ஐ திங்க் நாப்போலி வில் கம் க்ளோஸ். ஏன்னா போன வருஷம் அவங்க சாம்பியன்ஸ் லீக்லேயே இல்லை. நாப்போலி ஐ திங்க் எந்த யூரோப்பியன் காம்படிஷன்லையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஃபினிஷ்ட் 10வது என்னமோ நினைக்கிறேன் அவங்க லீக்ல போன வருஷம் இல்லை. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு எந்த பெரிய ஓனர்ஸுமே போய் சரியா கிளப் இந்த நியர் ஃபியூச்சர் வாங்குற மாதிரி நம்மளுக்கு ரூமர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இன் யோர் ஒப்பீனியன் ஹவு வில் திஸ் சேஞ்ச்? இப்போ நீ வந்து திருப்பி நான் வந்து ஒரு நாப்போலி தூக்கிட்டு வந்து வேர்ல்ட் ஸ்டேஜில் வைக்கணும், ஏசி மிலானை கொண்டு வந்து நான் வேர்ல்ட் ஸ்டேஜில் வைக்கணும், ஒரு ரியல் மெட்ரிட், பார்சலோனா, மேன் சிட்டி, லிவர்பூல், யுனைடெட் அளவு கம்பீட் பண்ண வைக்கணும்னாலே வாட் டு யூ திங்க் த லீக் கேன் டூ? ஓகே, நான் லீகோட கவர்னிங் பாடியாக இருந்தால் நான் இதெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு என்ன தோணுது? லீக் வந்து தே ஷுட் ஃபைண்ட் அன் அக்ரிமெண்ட் வித் த லோக்கல் கவுன்சில்ஸ் டு பில்ட் நியூ ஸ்டேடியம்ஸ். ஏன்னா இப்போ எல்லா ஸ்டேடியம்ஸுமே இப்போ சான்சிரோ, ரோமா, எல்லா ஸ்டேடியமுமே வந்து லோக்கல் கவுன்சில் உண்டு. ஸோ இவங்க ஃபுல் ரெவன்யூஸ் வந்து கிளப்புக்கே வரதில்லை. அப்புறம் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டேடியம்ஸும் வந்து வெரி பேட் ரைட் நவ். ஈவன் தோ அந்த இப்போ சான்சிரோ வந்து 80,000 கெப்பாசிட்டி, ஆனாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை. ரெவன்யூ ஃபுல் ரெவன்யூ அவங்களால எடுக்க முடியாது, இட்ஸ் நாட் தேர் ஓன். அதனால்
ஆனால் இப்போ என்னன்னா கரப்ஷன்னால நோ டீம் இஸ் ஏபிள் டு பில்ட் அ நியூ ஸ்டேடியம் ஈஸிலி. ஸோ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர் பண்ணாங்கன்னா தான் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். நீ இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டீம்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டேன்னா யுவென்டஸ் மட்டும்தான் ஒரு புது ஸ்டேடியம் கட்டினாங்க 2008 என்னமோ. அப்போ தான் வந்து அந்த பழைய ஸ்டேடியம் வெரி வெல் நோன் ஸ்டேடியம், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நியூ ஸ்டேடியம் கட்டினாங்க. அவங்க ஒரு டீம் தான் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 10 years தேவ் பீன் ப்ராஸ்பரிங். அப்போ தான் அந்த ஸ்ட்ரீக் ஆரம்பிச்சதே அவங்களுக்கு. ஈவன் தோ தேவர் ரெலகேட்டட் டு சீரி பி டியூ டு தட் கால்சியோபோலின்னு ஒரு ஸ்கேமில் போனாங்க. ஆனாலும் அந்த ஸ்டேடியம் ரெனோவேட் பண்ணனால 41,000 தான் கெப்பாசிட்டி கம்பேர்ட் டு 70,000 ப்ரீவியஸ். எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஏன் வந்து கெப்பாசிட்டி குறைக்கிறீங்க, அவ்வளோ ஒரு கேரக்டரோடு இருக்க ஸ்டேடியம்க்கு விட்டுட்டு ஏன் இதுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இட் ஒர்க் அவுட் ஃபார் தெம். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மெயினான ரீசன். செகண்ட் வந்து மார்க்கெட்டிங் அவுட் சைட் த கண்ட்ரி. இப்போது ப்ரீமியர் லீக் வந்து அது ஃபுல் ஆன் பண்ணானுங்க 2000s வந்து. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ஃபேன் பேஸ் வச்சு பண்ணானுங்க. அந்த இட்டாலியன் லீக் அதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ இது 2 ரீசன் தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி ஒரு நெக்ஸ்ட் 5 years will be very crucial. இந்த லீக் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்குங்கான பொட்டன்ஷியலும் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் இயர் குட் பி ஒரு வெரி குட் கிக் ஆஃப் ஃபார் திஸ் லீக். ஓகே, இங்கிருந்து நம்ம எங்கடா பில்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதுலேயே யோசிக்கிறாங்கன்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஹவ் வாஸ் த லாஸ்ட் சீசன் ஆஸ் அ மிலான் ஃபேன், ஆஸ் அ லீக் ஃபேன், உனக்கு எப்படி இருந்துச்சு லாஸ்ட் சீசன்? ஒரு மாதிரி ஓகே ஃபைனலாக எப்பாடா நம்ம ஃபுட்பால் பார்க்குற மாதிரி ஒரு காம்படிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி உனக்கு தோணுச்சா? லைக் ஹவு வாஸ் இட் ஹோல் லாஸ்ட் சீசனா? லாஸ்ட் சீசன் வாஸ் வெரி ஃபன் பிகாஸ் அந்த டாப் 2 ஃபைட் வந்து கடைசி வரைக்கும் போச்சு. அதனால கடைசி வரைக்குமே அது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தா லாஸ்ட் 5 seasons கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிருக்கு. நான் லாஸ்ட் சீசன் மட்டும் பர்டிகுலராக சொல்ல மாட்டேன். லாஸ்ட் 5 seasonsே வந்து கொஞ்சம் லைக் கம்பேர் டு அந்த யுவென்டஸோட ஸ்ட்ரீக் அப்புறம் நல்லாவே காம்படிட்டிவாக தான் போயிருக்கு. மிலான் சீசன் ஜெயிச்சப்போ நாப்போலி மட்டும்தான் ரொம்ப பிக் மார்ஜினில் ஜெயிச்சாங்க அந்த நாப்போலி சீசன். மற்றபடி கிட்டத்தட்ட காம்படிட்டிவாக தான் போயிருக்கு. லாஸ்ட் சீசன் வந்து ரொம்பவே காம்படிட்டிவ், கிட்டத்தட்ட லாஸ்ட் கேம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டராக தான் வரும். மற்ற 3rd 4th place 5th place எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடைசி வரைக்கும் அந்த காம்படிஷன் போனனால அது ஒரு ரீசனாக தான் இருக்கும். அப்புறம் பிக் நேம் சைனிங்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ ரொனால்டோ வந்தப்போ ஒரு பெரிய வியூவர்ஷிப் சேஞ்ச் இருந்தது. அந்த மாதிரி அவன் ரொனால்டோ வந்து ஒரு ஓல்ட் பிளேயர், அதே ஒரு பெரிய சேஞ்ச் வருது. இப்போ ஒரு யங் டேலண்ட்ஸு இல்லை பிக் நேம் சைனிங்ஸ் அதெல்லாம் இருந்தால் தான் வியூவர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் கேம் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நீ வந்து ப்ரீமியர் லீக் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி டாக்டிக்கல். ப்ரீமியர் லீக் வந்து வெரி ஃபிசிக்கல் குவிக், ஆனால் சீரியா வந்து கொஞ்சம் டாக்டிக்கலான லீகு. அதனால ஐ டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம் இனிஷியலாக. ஆனால் ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட் ஐ திங்க் பீப்புள் வில் ரியலி லவ் இட். ஐ திங்க் இட் ஹேஸ் குட் பொட்டன்ஷியல். இப்போ நீ சொன்ன பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா இப்போ விக்டர் ஆசிமன் வந்து ஹீ இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த லீக். குவாரட்செலியா இஸ் ஆல்சோ மூவ்ட் அவே ஃப்ரம் த லீக். ஐ திங்க் இவங்க 2 பேரும் தான் ஒரு 2-3 years நாப்போலி வின் பண்ண சீசனில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேர்த்தை பற்றி. ஸோ த லீக் நவ் 2 பேருமே இல்லை. லுக்காக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. கான்டே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே ஒரு வியூவர்ஷிப் வந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு ருலே ஆடுற மாதிரி கிளப்ஸ் அவங்களுக்குள்ளார மேனேஜரை மாற்றிட்டு ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு அவுட் சைட்ல இருந்து பார்க்கும்போது என்னடா இப்படி ஆளை உங்களுக்குள்ளார மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உனக்கு அது எப்படி இருக்குது? இஸ் இட் வெரி நார்மல் இல்லை? ஏன் இப்படி நடக்குது? இது வந்து இந்த மேனேஜர் ரூலட் வந்து காலகாலமாக நடந்துட்டு இருந்தது தான். பெருசாக நீ இட்டாலியன் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மேனேஜர்ஸே போட மாட்டானுங்க. நீ பார்த்தா முக்கால்வாசி இட்டாலியன் மேனேஜர்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆவானுங்க. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் அந்த டாக்டிக்கல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு தே ப்ரிஃபர் இட்டாலியன் மேனேஜர்ஸ். அதனால் நீ ஆன்சலாட்டியே பார்த்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு யுவென்டஸ் மேனேஜராக இருந்தான், அப்புறம் மிலான் மேனேஜராக இருந்தான், இப்போ நாப்போலி மேனேஜராக இருந்தான். ஸோ அது ஒரு ஸ்ட்ரீக்கு. இப்போ மொரினியோவும் 2 டீம் மேனேஜ் பண்ணியிருக்கான், ஸ்பெல்லட்டியும் நிறைய டீம்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா அந்த இட்டாலியன்ஸ் அந்த ரோலட் நீ சொன்னது கரெக்ட் தான். அது ரீசன் வந்து டீம்ஸ் ப்ரிஃபர் இட்டாலியன் மேனேஜர்ஸ். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அது ஓகே, பட் இஸ் இட் அந்த ஒரு ஹேட்ரட் இல்லையா கிளப்ஸ்குள்ளார? ஓகே, நான் இந்த கிளப்போட மேனேஜரா இருந்தாலும் நான் கூட்டிட்டு வந்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிற கான்செப்டே இல்லையா? பிகாஸ் ஐ ஹர்ட் இட்டாலியன் ஃபேன்ஸ் ஆர் வெரி வெரி ஒரு ஃபெரோஷியஸா ஒரு பயங்கர பேஷனோட இருக்கிற ஃபேன்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அதே அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு? என்னடா அது போன சீசன் அங்கே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கவன கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க இப்படி. கிளாசிக் எக்ஸாம்பிள் காஸ்பரினி வந்து அட்டலாண்டா கூட யூரோப்பா லீக் வின் பண்ணிட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட் சீசன் இஸ் வித் ரோமா. காஸ்பரினி மூவ் ஆனது வந்து ஐ திங்க் அவன் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அட்லாண்டா அது சக்ஸஸ் பண்ணிட்டான்.
ஆனால் என்னதான் இருந்தாலும் அட்டலாண்டாலேருந்து ரோமாங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் அப் தான். அதாவது மணி வைஸும் ஃபேம் வைஸு ரெண்டுமே ஒரு ஸ்டெப் அப். அப்புறம் ரோமாவும் வந்து பில்டிங் ஃபேஸில் இருக்காங்க. லாஸ்ட் சீசன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த சீசன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவன் ரெனியரி வந்து பார்ட் டைம் மேனேஜராக வந்தான். பட் தே பெர்ஃபார்ம் வெல், லைக் தே ஒன் 80% ஆஃப் த மேட்சஸ் அண்ட் தே கேம் அப். ஸோ ஒரு நல்ல பட்டிங் பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராமிசிங் ப்ராஜெக்டாக இருக்கனால கேஸ்பரினி மூவ் ஆகிறான். பட் அதாவது டைரக்ட் ரைவல்ஸ்க்கு உடனே மூவ் ஆன மேனேஜர்னு யாரும் இல்லை இது வரைக்கும். எப்படின்னா இப்போ ஆன்சலோட்டியே யூவில் இருந்து ஏதோ வேற ஒரு டீம் போயிட்டு அப்புறம் மிலான் வந்தோம். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக மூவ் ஆகிற மாதிரி இன்டர் டு மிலான்னா இப்போ ஸ்டெஃபனோ பியோலி நாங்கள் லீக் ஜெயிச்ச மேனேஜர், ஆக்சுவலாக இன்டர் மேனேஜ் பண்ண மேனேஜர் அது. அதுக்கப்புறம் மிலான் வந்திருக்காரு. பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் அந்த கிரட்ஜை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் தே டோன்ட் வின் எனி திங். தே வின். இப்போ பியோலி வின் பண்ணிட்டு மிலான் டாட்டுவே போட்டிருக்கான் ஈவன் தோ ஹி மேனேஜ் இன்டர். ஃபேன்ஸ் டோன்ட் ஹோல்ட் தட் கிரட்ஜ் ஃபார் லாங் என்ன கேட்டால். they are passionate towards their team. ஆனால் கோச்சஸ்க்கு I don't think there's big reactions to that because they don't usually move directly. they move somewhere else and come back. அண்ட் அதான் நீ சொன்ன மாதிரி லிமிட்டட் பூல் இருக்கனால இது பழகிருச்சு, காலங்காலமாக நடந்துட்டு இருக்கனால அது உங்களுக்கு பழகிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் சீசன் வந்து நான் வின்னர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நாப்போலி. ரிஷப், நீ சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா would you put it down to காண்டேனால அவங்க லீக் ஜெயிச்சாங்கன்னு உனக்கு யோசிச்சு பார்க்குறியா? இல்லை ஓகே அவங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் இருந்துச்சு மற்றவங்களால காம்படிட்டிவாக இருக்க முடியலங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே இருக்கா? லைக் ஹவு டிட் யூ வியூ இட்? ஏன்னா லாஸ்ட் டே வரைக்கும் இப்போ நான் அப்போ தான் காண்டே போன சீசன் தான் உள்ளே வராப்ல, யாரும் பெருசாக எதிர்பார்க்கல. ஓகே டேட்டா கொண்டு டைட்டில் நிப்பாட்டு வைப்பலன்னு யாரும் எதிர்பார்க்கல. மெக்டாமினை வாங்குறாங்க, எங்களுக்கு அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஓ மெக்டாமினை வாங்கியிருக்கானுங்க, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை, எப்போ பார்த்தா லுக்காக்கு மிஸ் தான் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு அவுட் சைட் வியூ இருக்குது. நீ அந்த கிளப்பை பார்க்கும்போது வந்து எப்படிடா இவனுக்கு வின் பண்ணாங்கன்னு ஒரு யோசனை உனக்கு வந்துச்சா? லைக் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு? நாட் வெரி சர்ப்ரைசிங் தான் சொல்லுவேன். ஏன்னா காண்டே வந்து ஹீஸ் நோன் ஃபார் டேக்கிங் பாட்டம் டீம்ஸ் டு த டாப். லீக் ஸ்பெஷலிஸ்ட்டு பேசிக்லி. எங்கே போனாலும் லீக் ஜெயிச்சிருவான், டாட்னம் தவிர ஆப்வியஸ்லி. பட் ஃபஸ்ட் நாப்போலியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா அவங்க ஆல்ரெடி லீக் வின்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஈவன் தோ தே ஃபினிஷ் 10th place. அந்த வின்னிங் மென்டாலிட்டி இருக்கும். ஃபுட்பாலில் ஜென்ரலாக மென்டாலிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீ ஏதோ ஒரு ஆவரேஜ் டீம் வந்து அவங்க ஒரு லீக் வின்னர்ஸ்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒரு 80% தான் ஃபிசிக்கல், 20% மீதி மென்டல் தான். ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது மேனேஜர் காண்டே வந்து ஒன் ஆஃப் த டாப் மெயின் ரீசன்ஸ். ஏன்னா ஹீஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். அவர் சிஸ்டம் மேனேஜர், அந்த சிஸ்டம் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுற மேனேஜர். ஆல் த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் வெல். ஸோ அது மேனேஜர் ஒரு பெரிய ரீசன். அப்புறம் பிளேயர்ஸ் வந்து குவாலிட்டி பிளேயர்ஸ் எல்லாருமே. இப்போ லுக்காக்கு வந்தது வந்து ப்ரூவன் சீரிய ஸ்ட்ரைக்கர். ஸோ என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு ஸ்ட்ரைக்கர் மேலே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. அப்புறம் டிஃபென்ஸ் லைனும் ரஹ்மானி அவங்கலாம் வந்து வெரி குட் பிளேயர்ஸ். அங்கீசா அண்ட் மிட்ஃபீல்டு வந்து வெரி அண்டர் ரேட்டட் பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஆஸ் அ டீம் வந்து ஆன் பேப்பர் ஆர் வெரி குட். So I think Conte is one of the main reasons. Apart, what you shouldn't put the players down also. Like they are also equally good. தான் நான் சொல்லுவேன். இல்லை எது கேட்டேன்னா இந்த சம்மரில் பயங்கரமான ஒரு கூத்து நடந்துச்சு, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் என்னமோ எக்ஸ்ட்ராவாக என்னமோ கொடுத்த மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சாங்க, என்ன ஆச்சு? காண்டே டிபிக்கல் காண்டேன்னு தான் சொல்லுவேன். காண்டே எந்த கிளப்புக்கு போனாலும் மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை இல்லாமல் இருந்ததே கிடையாது. காண்டேக்கு என்னன்னா ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பிளேயர்ஸ் எப்பவுமே தேவை. அதாவது அவன் வேணும், என்னோட சிஸ்டம்க்கு இவங்க இந்த பிளேயர்ஸ் செட் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸ் எதிர்பார்ப்பாரு. ஸோ ஜென்ரலாக இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து இஃப் தே டோன்ட் பெண்ட் டுவர்ட்ஸ் ஹிம், அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஹில் புட் ஆன் அன் ஆக்ட், நான் கிளம்புறேன், எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, அவன் கான்ட்ராக்ட் இருக்கு, விட்டு போனால் அவனுக்கு என்ன காசு வரும், அவ்வளோதான். அதனால ஹீல் புட்ஸ் ஆன். செல்சியில் இருந்தப்போ லைக் ஐ திங்க் டாட்னாமில் இருந்தப்போ அந்த பிரச்சனை வந்தது. ஸோ எங்கே போனாலும் மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை வரும். ஐ திங்க் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஹிம் டு கெட் த பிளேயர்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ். ஆனால் இவன்ச்சுவலாக அவன் வாங்கி லைக் சைனிங்ஸ் வந்து வெரி குட் சைனிங்ஸ் இந்த சீசன். இப்போ டெப்ராயின் ஈவன் தோ 33 year old இஸ் அன் அமேசிங் பிளேயர் ஃபார் அதாவது சீரிய லீக்கோட கேம் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் டெப்ராயின் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே செட் ஆகும். நோவா லாங் வாங்கியிருக்காங்க. நோவா லாங் வந்து வெரி வெரி ப்ராமிசிங் பிளேயர். லெஃப்ட் விங்கர் பிஎஸ்விலேருந்து வாங்கியிருக்காங்க, வெரி குட் பிளேயர். அப்புறம் லொரென்சோ லூக்கான்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. இஸ் அ வெரி டார்கெட் மேன் மாதிரி. இப்போ லுக்காக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்னா
லூக்கா வந்து இஸ் அ டால் டார்கெட் மேன், அந்த டைப் ஸ்ட்ரைக்கர். அவனும் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரைக்கர். ஓகே. அதனால சைனிங்ஸ் இப்போ அவங்க அந்த பண்ண ஆக்ட்னால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு சைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரூவன் மேனேஜர்னால யூ டோன்ட் ஈஸிலி கெட் டு ரீப்ளேஸ் கான்டே. கரெக்ட். ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் ஆல் அன் ஆக்ட், இட்ஸ் ஆல் அ வே டு கெட் நியூ பிளேயர்ஸ் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட். டி லாரன்டிஸ் இஸ் நோன் ஃபார் பீயிங் ஸ்டபன், ஆனால் ஹி மேட் இட் ஹேப்பன். அதான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம வந்து மாரியா நூச்சின்னு ஒருத்தனை எம்போலியிலேருந்து வாங்கியிருக்காங்க, டிப்ரைனே வாங்கியிருக்காங்க, நீ சொன்ன மாதிரி நோ லேங் வாங்கியிருக்காங்க, ஃபெரான்டேன்னு ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க, பியூகேமான பொலோனியாவிலேருந்து 30 மில்லியனுக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அது வெரி குட் சென்டர் பேக் அவன். ம். லாஸ்ட் சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஆனால் ஆல்ரெடி நல்ல டிஃபென்ஸ் லைன் தான் அவங்களுக்கு. பட் இது ஒரு அடிஷன். இது எனக்கு தெரிஞ்சு இதுலயே ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீ பாத்தீங்கன்னா இங்க 3-4 பிளேயர் இதே லீக்ல இருந்தா வாங்கியிருக்கானுங்க. நீ வெளியே போய் வாங்கல. போன சீசனும் பான்ஜானோன்னு ஒருத்தன் வாங்கியிருப்பாங்க. பான்ஜானோ டொரினோலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனும் லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக்கு. அவனும் சீரியாலேருந்து தான் வாங்கினாங்க. அதான் சொல்ல சீரியா வந்து ஒரு ப்ரூவன், தே ப்ரிஃபர் ஃபார் ப்ரூவன் பிளேயர்ஸ், ப்ரூவன் மேனேஜர்ஸ். அந்த லீகுக்கு ஏற்ற மாதிரி லைக். ஆனால் ப்ரீமியர் லீக்கும் அப்படி தானே, லைக் தே ப்ரிஃபர் ப்ரீமியர் லீக் பிளேயர்ஸ். ப்ரீமியர் லீக்னா ஒரு டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லீகுக்கு செட் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆல்ரெடி இந்த லீக்ல ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்படி சொல்லலாமா, டெக்னிக்கலி குட் பிளேயர்ஸ் வில் ஒர்க் வெரி வெல் இன் சரியான. மேபி ஐ வுட் சே லாலிகால இன்னும் பெட்டராக ஒர்க் ஆவாங்கன்னு. டெக்னிக்கலி குட் பிளேயர்ஸ். சீரியாவில் வந்து டைம் அண்ட் அகெயின் மொராட்டாலேருந்து நிறைய பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் நிறைய லீக்ல விளாண்டுருக்காங்களோ அவங்க எல்லாருமே சொன்னது, நல்ல டாக்டிக்கல் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் பெர்ஃபார்ம் வெரி வெல் இன் சீரியா. இல்லை எதுக்கு இப்போ எதுக்கு அடுத்தது கேட்குறேன்னா, நம்ம வந்து இன்டர் மிலான் வந்து ஆப்வியஸ்லி இவனை மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, இஸ் கான் டு சவுதி. கிறிஸ்டியன் சிவு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிவு வாஸ் த மேனேஜர் ஆஃப் எந்த கிளப் போன வருஷம்? போன வருஷம் வந்து பார்மா. கரெக்ட். யா, பார்மாவோ எங்கேயோ அங்கே இருந்தா கிறிஸ்டியன் சிவு. அண்ட் பெரிய டோர்னமெண்ட் இல்லை, கிளப் வேர்ல்ட் கப் பார்க்கும்போது நான் பார்த்தேன், பயங்கரம் எக்ஸைட்டடா ஒரு மாதிரி துருன்னு இருந்தாப்புல நான் பார்க்கும்போது. அது சரி இல்லை, இது இப்படி பண்ணல, அது அப்படி பண்ணலன்ட்டு. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இன்டர்ல? ஏன்னா அவங்க வந்து லூயி ஹென்ரிக்கேன்னு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க மார்சேயிலிருந்து, சூச்சிச்னு ஒரு பிளேயர் டினாமோ ஜாக்ரப்லேருந்து, ஜலூஸ்கின்னு ஒரு ரோமாலேருந்து ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க. அண்ட் பார்மாலேருந்து அவன் கூட்டு வந்துருக்கான் போல யோவான் போனின்னு ஒரு பிளேயர். ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இன்டர்ல? ஏன்னா அகெயின் யூ கோ டு த ஃபைனல், யூ லூஸ் இன் த ஃபைனல். ஏன்னா எனக்கு ஒரு இது தோணுச்சு, பிஎஸ்ஜி கம்பேர் பண்ணும்போது இன்டர் மிலானுக்கு வந்து ஐ தாட் தே வர் ஆல்ரெடி டயர்ட். ஃபைனலுக்குள்ளே வரும்போதே ஐ ஃபெல் தே பிளேட் டூ மெனி கேம்ஸ் அண்ட் தே வர் டயர்ட் ஃபைனலுக்குள்ளே வரும்போது. இப்போ புது மேனேஜர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இன்டர் மிலானில் இந்த சீசன்? ஃபர்ஸ்ட் டு ஆன்சர் த கொஸ்டின், அந்த டயர்ட்னஸ் வந்து எல்லா டோர்னமெண்ட்லேயும் இருந்தானுங்க. எல்லாத்துலேயும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் தோத்துட்டாங்க. இப்போ மிலான் கூடயும் சூப்பர் கோப்பா ஜெயிச்சு தோத்தாங்க, கோப்பா இட்டாலியாவும் தோத்தாங்க கடைசி வரைக்கும் வந்து. ஸோ நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஃபெட்டிக் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அந்த லாஸுக்கு. அது போக துராமெல்லாம் வந்து ஹி வாஸ் பார்ஷியலி இன்ஜுரியோடவே தான் ஆடிட்டு இருந்தான் மேட்ச் ஃபுல்லாக. அவன் சப் கூட பண்ணல கடைசி வரைக்கும். அதனால டயர்ட்னஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அப்புறம் ஷிவு வந்து ஃபார்மர் இன்டர் பிளேயர் தான். பார்மா போன சீசன் வந்து கிரேட் 13th or 14th ஃபினிஷ் தான் பண்ணாங்க. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சீசன் வந்து யூத் டீம் மேனேஜ் பண்ணி லீக் ஜெயிச்சிருக்காங்க, யூத் டீம் லீக். ஸோ ஒரு நல்ல நேம் இருக்குது. பட் அன்ப்ரூவன் தான், என்னதான் சொன்னாலும் இஸ் வெரி அன்ப்ரூவன். ஆனால் இன்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்சாகி வந்து ஒரு நல்ல சிஸ்டம் மேனேஜர். அந்த சிஸ்டம் செட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த 3 மேன் டிஃபென்ஸ் வச்சு அந்த ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வந்து செட்டாக தான் இருக்குது. ஷிவு வந்து அதை கேரி ஆன் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் அன்ப்ரூவனால நம்ம இப்போ இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஆனால் கண்டிப்பாக யூசிஎல் ஃபைனல்ஸ் அளவுக்குலாம் போக மாட்டாங்க என்னோட ப்ரெடிக்ஷன். Do you think it was an Inzaghi massive carry job மாதிரி போன வருஷம்? லைக் ஓகே, பிளேயர்ஸ் என்னதான் இருந்தாலும் பர்ஃபெக்ஷனிஸ்டா ஒரு மேனேஜர் இருந்தனால தான் they were able to. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிதான் இருக்கு. நீ வீக் அண்ட் வீக் அவுட் பார்க்கறனால நான் உனக்கு கேட்கறேன், do you think it was all down to the manager? இல்லை பட் பிளேயர்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு. மேஜர் கிரெடிட் டு த மேனேஜர். ஆனால் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ்னால் இன்டரில் டிஃபென்ஸில் பஸ்டோனி, கோல் கீப்பர் சாமர், மிட்ஃபீல்டில் ஷலனோக்லு, ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 பேருமே வேர்ல்ட் கிளாஸ். லவ்டோரோ, துரம் 2 பேருமே வேர்ல்ட் கிளாஸ்னால் வெறும் கேம் ஸ்டைலில் மட்டும் இல்லை, நம்பர்ஸ்லேயும் சொல்கிறேன். நம்பர்ஸ்லேயும் லவ்டோரோலாம் எவ்ரி இயர் அந்த டபுள் டிஜிட்டுக்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால்
பிளேயர்ஸ் வந்து டம்ஃப்ரீஸ்லேருந்து எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். ஸோ ஐ திங்க் பிளேயர்ஸ் ஆர் ஈக்குவலி குட். இன்சாகி கேரி ஜாப்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா தே ஹேவ் த குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஷிவு வந்து அந்த அளவுக்கு அவங்களோட கேப்பபிலிட்டியை வெளியே கொண்டு வருவாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். லாஸ்ட் சீசன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. மேபி ஒரு டிரான்சிஷன் சீசன் மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு செட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. பட் உன் கிளப்புக்கு வரேன், அலெக்ரி பேக் மறுபடியும். ஏகப்பட்ட சைனிங் பண்ணியிருக்கீங்களே, இவ்வளோலாம் நம்பி மேனேஜர் நம்பி 4 பிளேயர்லாம். சாமியூல் ரிக்கி வந்து ஐ திங்க் ஹோல் வேர்ல்டு வாஸ் வாட்சிங். ஓகே இவன் எங்கே நெக்ஸ்ட் போவான் எங்கே போவான்னு பார்த்தா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. லூக்கா மாட்ரிச் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் ஏசி மிலான் வந்திருக்கான். இப்போது டெராக்கியானோன்னு ஒரு ஃபியோரண்டினால வந்து ஒரு பிளேயர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் எஸ்டூபினன் வாங்கியிருக்கீங்க பிரைட்டன்லேருந்து லெஃப்ட் பேக் பொசிஷனுக்கு. என்ன எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குது மிலானில் இந்த சீசன்? எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோ அதே அளவுக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா அலெக்ரி டெரர் பால் பார்க்கறதுக்கு. ஆமாம், அதனால எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோ அதே அளவுக்கு பயமாகவும் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அலெக்ரி வந்து ஒரு ப்ரூவன் மேனேஜர். ஒரு ஃபுல் டிஃபென்ஸ் போட்டு 1-0 ஜெயிச்சிடும் அப்படி எப்படியாவது. சைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 4 சைனிங் பண்ணியிருந்தாலும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வெளியில் போயிருக்காங்க. இப்போ டிஜானி ரெய்ண்டர்ஸ் வந்து மேன் சிட்டிக்கு போயிருக்காங்க. ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் எங்களுக்கு கோல்ஸாக இருக்கட்டும் அசிஸ்டாக இருக்கும் போன சீசன் வந்து மேஜராக ப்ரொவைட் பண்ணது ரெய்ண்டர்ஸ் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸிட் இருக்குது. இன்னொன்று வந்து லெஃப்ட் பேக் தியோ ஹெர்னாண்டஸ். ஸோ தியோ வந்து இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் பேக் இன் த வேர்ல்ட். ஆனால் இப்போ லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஐ திங்க் மென்டலாக வந்து அவன் பிச்சிலே இல்லை. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டும் இஸ் கோனா அஃபெக்ட் அஸ் பிக் டைம். என்ன தான் எஸ்டூபினியன் குட் பிளேயராக இருந்தாலும் தியோ அளவுக்கு அவுட்புட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லா சீசனுமே கன்சிஸ்டண்ட்டாக 5+ கோல்ஸ் 5+ அசிஸ்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு லெஃப்ட் பேக். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம். ரிச்சி வந்து ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு 2 இயர்ஸாக ஆக்சுவலாக ரிச்சி சைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். பட் இந்த வருஷம் லக்கிலி வி சைன்டு. அப்புறம் ப்ரீ சீசன்லேயும் கேம்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் இஸ் பிளேயிங் வெரி குட். இது மாட்ரிச் வந்து என்ன தான் 40 இயர் ஓல்டாக இருந்தாலும் பேலண்டார் வினர் தான். ஸோ மேட்ரிடுக்கு போன சீசன் பார்த்த மேட்சஸில் என்ன தான் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து விளாண்டாலும் அந்த டிஃப்ரென்ஸ் மேக்கராக இருக்கிறது வந்து மாட்ரிச். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க தான் போகுது. எஸ்டூபினியான் பற்றி எனக்கு பெருசாக நான் மேட்சஸ் பார்த்ததில்லை. ப்ரீமியர் லீக் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இது சாலிட் லெஃப்ட் பேக். நீ கேட்குற மாதிரி 5 கோல் 5 அசிஸ்ட் வருமானு எனக்கு தெரியாது. ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் பாயிண்ட் அபவுட் தியோ ஹெர்னாண்டஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, when லூக்கா மாட்ரிச் 40 வயசில் வந்து he could have gone to the MLS, he could have gone to Saudi. பணம் தான் முக்கியம் அப்படின்னா இல்லை, அலெக்ரி மாதிரி ஒரு மேனேஜருக்குள்ளே வந்து அவனோட சிஸ்டமுக்கு முதல்ல மாட்ரிச் மாதிரி ஒரு பிளேயர் செட் ஆவாங்களாரதே ஃபர்ஸ்ட் மாட்ரிச் யோசிக்கணும். இல்லை ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துச்சுன்னா நான் உன்னை என்ன கேட்பேன்னா, ஐவ் சீன் மேனேஜர்ஸ் ட்ரையிங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபெயிலிங். ஓகே நம்மளோட யூஸ்வலாக பண்ண வேண்டாம், நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு போய் ஃபெயில் ஆன பல மேனேஜர் நான் பார்த்துருக்கேன். இப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுதா? ஒருவேளை இந்த மாதிரி அட்டாக்கிங் பிளேயர்லாம் வாங்கிட்டு மனுஷங்க இது மாற்ற ட்ரை பண்ணுவாப்லையோ அப்படின்னு? இல்லை கண்டிப்பாக இல்லை. அலெக்ரியோட ஸ்டைல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் இருந்தாலும் அலெக்ரி தான் மாற மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் மாட்ரிச் வந்த ரீசன், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஸ்வானுமிர் போபன் ஒரு பிளேயர் இருந்தா அப்படி. மிலான் லெஜெண்ட், அதாவது குரோவேஷியன் பிளேயரு. குரோவேஷியாவில் 90s பெரிய பிளேயர். போபன் வந்து மாட்ரிச் வந்து சின்ன வயசில் வளரும்போது போபன் தான் ஐடல். ஸோ மிலானை ஃபாலோ பண்ணி மிலான் ஃபேனாக இருந்த பிளேயர் மாட்ரிச். ஸோ மிலானுக்கு விளாடணுங்கிறது ஒரு ட்ரீம் சின்ன வயசுலேருந்தே மாட்ரிச்சுக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு. போபன் மிலானுக்கு விளாண்டதும் ஒரு பெரிய ஃபேக்டர். அதனால தான் மாட்ரிச் வந்திருக்கு அப்படி. மற்றபடி மாட்ரிச் வந்தனால அலெக்ரி வந்து கேம் ஸ்டைலை மாற்றுவார்னா கண்டிப்பாக இல்லை. அப்புறம் மாட்ரிச்னாலையும் 90 மினிட்ஸ் எந்த கேமும் விளையாட முடியாது 40 வயசில். ஸோ வந்து ஒரு 2 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் தான் விளாடுவார் கண்டிப்பாக. ஆனால் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். இன்ஜுரி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மிட்ஃபீல்டில் இம்பேக்ட் இருக்கும். அதில் ஆனால் 100% நான் நம்புகிறேன். டெராச்சியானோ வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஆவரேஜ் பிளேயர். லாஸ்ட் சீசனே வாங்கிட்டோம் லோன் வித் ஆப்ஷன் டு பை. அதனால் இந்த வருஷம் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சொன்ன ஜலெவ்ஸ்கி ரோமா சொன்ன மாதிரி தான். அவங்க ஜலெவ்ஸ்கியும் லாஸ்ட் சீசனே வாங்கிட்டாங்க. ஆனால் ஜலெவ்ஸ்கியும் ப்ராமிசிங் பிளேயர் ரோமாக்கு. ஆனால் இந்த சீசன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெராச்சியானோவும் அந்த மாதிரி தான். பட் இஸ் நாட் அ வெரி ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை எதுக்கா இந்த வருஷம் உங்களுக்கு யூரோப்பியன் ஃபுட்பாலே இல்லை. பேசிக்லி யூ ஆர் நாட் இன் எனி யூரோப்பியன் ஃபுட்பால் இது இந்த வருஷம். ஸோ குட் திஸ் பி அ சீசன் வேறுன்னு ஓகே. இப்போ போன வருஷம் நாப்பலி பண்ண மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஃபைட் ஆச்சு கொடுக்கலாம் டைட்டிலுக்கு அப்படிங்கிற ஒரு அவுட் சைட் சான்சஸ் இருக்கிற மாதிரி தோணுது உனக்கு? லைக் டைட்டில் கடைசி டே வரைக்கும் கொண்டு போக போகிறோம்னு நான் சொல்ல,
ஒரு 30th கேம் வீக் வரைக்குமாச்சு நம்ம அங்கங்க இருப்போம், ஒரு 3rd 4th இருப்போம், இல்ல இருக்கணுமா? ஏன்னா வேற எந்த ஃபுட்பாலும் இல்ல, வீக் 1 கேம் தான் இருக்க போகுது கப் காம்படிஷன்ஸ் தவிர. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி உனக்கு தோணுதா? மேபி இஸ் தேர் அ சான்ஸ்? ஏன்னா டாமி ஆபிரகாம்லாம் இருக்கான்ல. டாமி ஆப்ரன் லோன்ல வந்த பிளேயர் போயிடுச்சு. ஓகே, இஸ் நாட் இன் ஹியர் எனிமோர். ஓகே, ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து சாண்டியாகோ ஜிமெனஸ், ஓகே. அவன் தான் இப்போ மெயின் ஸ்ட்ரைக்கரு. இப்போ என்னன்னா ட்ரைனிங் ப்ரீ சீசனில் வந்து புலிசிச் லியோ 2 பேர்த்தையும் சென்டர்லாம் போட்டு ஆடிட்டு இருக்கா. அப்படி லியோ நல்லா ஆடிட்டு இருக்கான். அதனால சான்சஸ் ஆஃப் லியோ பிளேயிங் அ ஸ்ட்ரைக்கர் இஸ் மோர். ஏன்னா வாட்ஸ் அரவுண்ட் லியாவ்? ஏன் வேற எந்த கிளப்ஸுமே வந்து அப்ரோச்சே பண்ணல லியாவ் வாங்குறதுக்கு? லைக் வாட்ஸ் ஹேப்பனிங்? பயங்கரமா ரிலீஸ் கிளாஸ் இருக்கா என்ன? ரிலீஸ் கிளாஸ் இருந்தது, ஒரு 100 மில்லியன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஆனால் என்னன்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டொனாலி அவங்கெல்லாம் எல்லாம் பெரிய ரெயிண்டர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சேல் ஆகிறதுக்கு முன்னாடி லியோ தான் ஃபர்ஸ்ட் சேல் ஆவாங்க எல்லாரும் நினச்சாங்க. ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரு அப்படின்ட்டு பார்த்தா லியோ வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து இஸ் வெரி லாயல். அதாவது பெருசாக வந்து மணியோ இல்லை வேறு பெரிய கிளப் போகணுங்கிறது அவ்வளோ மற்ற கிளப்ஸ் மற்ற பிளேயர்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு இது இருக்க மாதிரி தெரியல. அவன் வந்து லைக் இங்கேயே ஒரு லெகசி கிரியேட் பண்ணும். இப்போ சோஷியல் மீடியாவில் பண்ணுற கமெண்ட்ஸு போஸ்ட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய கிளப் போகிறத விட இங்கே ஒரு லெஜெண்டாக ஆகணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியுது. அதுதான் வந்து அவன் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எனக்கு தோணுது. பட் நம்ம இதெல்லாமே பார்த்தோம்னா ஃபைனலி நம்ம வந்து இந்த ஸ்லீப்பிங் ஜாயின் நீ சொல்லியிருந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் 10 வருஷமாக தொடர்ந்து வின் பண்ணானுங்க, அப்புறம் ஒன்றுமில்லாமல் போயிட்டானுங்கன்னு. வாட் ரியலி ஹேப்பன்ட் அட் யுவென்டஸ்? நாங்களாம் வெளியிருந்து பார்க்கும்போது நாங்கள் நினைக்கிறோம் இப்போ ஒரு ஹியூஸ்டன் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு சப்பையாக 13 மில்லியனுக்கு விற்றானுங்க. அந்த மாதிரி 2-3 டிஃபெண்டர் வித்துட்டு போய் அவங்களோட எக்ஸ்பென்சிவாக ஒரு 2-3 டிஃபெண்டர் தான் வாங்கிட்டு வந்துட்டு பயங்கரமான கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த கிளப்லன்னு சொல்லிட்டு. போன வருஷம் தான் நம்ம இவனை கூப்பிட்டு வந்தாங்க, ஹாஃப் சீசன் இருந்தானே யுவென்டஸ் மேனேஜரா மோட்டா இருந்தான். பயங்கரமான இது பொலோனியாலேருந்து கூப்பிட்டு வரோம், இவன் தான்ப்பா நெக்ஸ்ட் பிக் திங் நானுங்க. வந்ததுலேருந்து அடி மேலே அடி விழுந்துபிட்டு அவனையும் கிளப்பி விட்டாங்க. இப்போ வந்து ஈகார் டூடார் வந்திருக்கான். என்ன எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் யுவென்டஸ் திஸ் சீசன்? லாஸ்ட் சீசன் வந்து ஹியூசன் போனதுக்கு என்ன ரீசன் தெரியல. மேபி யங் டேலண்ட், ஆனால் நிறைய அது எல்லா கிளப்லையும் நடக்கிறது தான். டெப்ராய்னு சாலாலாம் செல்சி விட்டு போன மாதிரி ஹியூசன் அது ஏதோ ஒரு ரீசன்னால போயிருக்கலாம், எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி போயிருக்கலாம். இன்னொரு ரீசன் தியோகோ மாட்டா வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர். அவன் வந்து தியோகோ மாட்டா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி பிஎஸ்ஜியில் பிளேயராக இருக்கும்போதே அவன் ஹைப் ஏற்றுவாங்க, ரொம்ப டாக்டிக்கல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்போவே வந்து தியோகோ மாட்டா இன்வென்டட் திஸ் ஃபார்மேஷன் யூடியூப்லாம் வரும். ஏதோ ஒரு 1 டிஃபெண்டர் 5-6 மிட்ஃபீல்டர் அந்த மாதிரிலாம் வரும். நான் எனக்கு ஒரு சின்ன வயசில் பார்த்த ஞாபகம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொலோனியாவில் மேனேஜ் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்தான். அதனால தான் யுவென்டஸ் சைன் பண்ணாங்க. ஆனால் பண்ணப்போ நானே லைக் மிலானுக்கே ஏன் சைன் பண்ணல, மிலான் ஏன் அவனை விட்டுட்டு வேறு மேனேஜர் சைன் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு இருந்தது. என்னன்னா டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்ன ஹி லாஸ்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் பிக் டைம். அதாவது பிளேயர்ஸ் வந்து ரொம்ப லைக் ஒரு ரிஜிட் ப்ரோட்டோகாலை வச்சுட்டு, அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமை கம்ப்ளீட்டாக ஹி லாஸ்ட் இட். அதுதான் மெயின் ரீசன் அவன் ஃபெயிலியருக்கு. பிளேயர்ஸ்லாம் வந்து ஏதோ ரோபோட் மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி நிறைய ரூமர்ஸ், ஏதோ அனானமஸ் மெசேஜ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதனால தியோகோ மாட்டாவோட ஃபெயிலியர்னால ரிசல்ட்ஸ் வரல. இந்த சீசன் இகோர் டூடார் வந்து இஸ் அ வெரி அன்ப்ரூவன் மேனேஜர், எதுவுமே ஜெயிச்சது இல்லை பெருசாக. என்ன போன சீசனோட மோசமாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிளேயர்ஸும் வந்து எல்லாமே அன்மோட்டிவேட்டடாக இருக்காங்க. அது ஒரு இந்த சீசன் அந்த ஜொனாத்தன் டேவிட்னு ஒருத்தனை சைன் பண்ணியிருக்காங்க, செம பிளேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் சைனிங்ஸ் ஏதாவது ஷோ அப் ஆகி இல்லை ஏதாவது மேஜிக் நடக்கலைன்னா ஐ டோன்ட் திங்க் தேல் டூ எனிதிங் தட் குட். ஏன்னா ரீபில்டிங் ஃபேஸில் தான் இருக்காங்க இன்னும். நான் அந்த ஜானத்தன் டேவிட் தான் வருஷம் கூவான் ஃபெப்ரிசியோ, இவன் ஃப்ரீயாக இருக்கான் ஒரு வயலு வாங்க மாட்டான். கடைசியில் வந்துட்டு யுவென்டஸ் ஃப்ரீயில் வாங்கியிருக்காங்க. கான்சிகாவை வாங்கியிருக்காங்க போர்த்தோல இருந்து. கான்சிகாவை வந்து போன சீசனே வந்துட்டான். இந்த வருஷம் வந்து லோனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் சீசன் வெரி குட் பிளேயர், ரைட் விங்கர், லெஃப்ட் ஃபுட்டர் பிளேயர், ரொம்ப ஸ்கில். நாம இந்த இதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் யூரோஸ் நேஷன்ஸ் லீக்ல ஐ திங்க் அந்த ஒரு கேம்ல வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டான்னு நினைக்கிறேன் போர்ச்சுகலுக்காக.
ஸோ அவன் இருக்கான். கலூலுன்னு ஒரு பிளேயர் மிலான்ல ஐ திங்க் உங்களுக்கு இருந்துச்சுல்ல. ஸோ அவனை அங்கிருந்து வாங்கியிருக்காங்க. லாய்ட் கெல்லி வாங்கியிருக்காங்க நியூ காசல்ல இருந்து. அண்ட் நிக்கோ கான்சாலஸ் வாங்கியிருக்காங்க ஃபியோரண்டினால இருந்து. லாஸ்ட் சீசன் நிக்கோ கன்சாலஸ் வாஸ் குட். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவுட்புட் இல்லை, இருந்தாலும் நல்ல பிளேயர் தான். இதுதான் மிட்ஃபீல்டில் லாக்கெட்டெல்லி இருக்கான். டிஃபென்ஸில் பிரெமர் ஸ்டார் டிஃபெண்டர், இன்ஜுரியில் இருந்தால் லாஸ்ட் சீசன், இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டான். ஓகே. மற்றபடி கலுலும் குட் பிளேயர். எனக்கு ஒரு சாலிட் டீம் இருக்குது. பட் ஐ திங்க் மேனேஜர் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கனால ரிசல்ட்ஸ் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம் பாசிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஓகே. ஆனால் ரிசல்ட்ஸ் தான் சொல்லும். ஓகே. எனக்கு இப்போ இந்த டீம் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ரிஷப், இப்போ நம்ம ஒரு 5 டீம் பற்றி பேசியிருக்கோம். யார் பெஸ்ட் ப்ரிப்பேர்ட் கோயிங் இன் டு த சீசன் அப்படின்னு உனக்கு கேட்டேன்னா, ஐ திங்க் இந்த இடத்துல நான் வந்து நாப்போலி தள்ளி வச்சிடறேன். ஒன்லி பிகாஸ் அவங்க மேனேஜர் இஸ் தேர் மேனேஜர் சேஞ்ச் நடக்கல, தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு. ஸோ அதை நம்ம தள்ளி வச்சுட்டு மீதி இருக்க டீம்ஸ்லாம் யார் பெஸ்ட் ப்ரிப்பேர்ட் கோயிங் இன் டு த சீசன் பார்த்தா உனக்கு யார் சொல்ல முடியும்? லீக் வைஸ் சொல்கிறேன். லீக்ல யார் இப்போ வந்து இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் பெஸ்ட் ப்ரிப்பேர்ட், ஒரு நாப்போலிக்கு இவங்க மட்டும் தான் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா யார்? நீ சொன்ன மாதிரி நாப்போலி தள்ளி வச்ச ஆப்வியஸ் ஆன்சர் நாப்போலி தான். ஸோ அதை தள்ளி வச்சிருந்தா ஓகே. இன்னொரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ரோமா எனக்கு தோணுது. ஏன்னா கேஸ்பரினி வந்தனால ஐ திங்க் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக டாப் நல்ல ஃபார்மில் வேறு இருந்திருக்காங்க, நல்லா ஜெல் ஆகிட்டாங்க லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். யாராச்சும் மேஜரா ரோமா விட்டு வெளியே போயிருக்காங்களா இந்த வருஷம்? ரோமா விட்டு பெருசாக யாரும் இல்லை. ஆனால் எவன் ஃபெர்குசன் ஒருத்தர் சைன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், பிரைட்டன்ல இருந்து. அப்புறம் இன்னும் 2 பேர் யாரோ சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் குட் சைனிங்ஸ் தான். எல் ஆல்டூலின் லான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அவனும் நல்ல பிளேயர் தான். பெருசாக டிபாலா இருக்கான் அப் ஃப்ரண்ட், மன்சினி டிஃபென்ஸில் இருக்கான். ஸோ என்ஜோ லெஃபேங்கிற பிளேயர் வந்து சண்டர்லாண்டுக்கு விற்றுருக்காங்க. எனக்கு அவனை பற்றி தெரியல. பட் ஓகே. பட் என்ன கான்ஃபிடன்ஸ் உனக்கு? ஐ மீன் நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். லாஸ்ட் சீசன் வந்து எண்ட் ஆஃப் த சீசன் வந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அவன் வந்தோடனே என்ன இத்தனை கேமை வின் பண்றானுங்க தொடர்ந்து, இவனை இந்த மேனேஜர் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே என்னால் முடியாதுன்னு கிளம்பினானா இல்லை எனக்கு he said he was enough? இல்லை, ரனியரி ஆக்சுவலாக ரிட்டையர்ட். ஹீஸ் ரிட்டையர்ட் மேனேஜர். ரோமாவுக்கு பாஸ்ட்டில் மேனேஜ் பண்ணியிருக்கனால ஆஸ் அ கிராட்டிடியூட் வந்து பார்ட் டைமாக பண்ணுறேங்கிற சொல்லி அக்செப்ட் பண்ணி வந்தது தான் ரனியரி. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி லெஸ்டருக்கு அப்புறமே ஏதோ 2-3 டீம் மேனேஜ் பண்ணிட்டா அப்படி சீரியலில் வந்துட்டு பார்ட் டைம். ஸோ அது வந்து பார்ட் டைமாக பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்தது. எனக்கு அதை விட ஷாக்கிங் என்னன்னா டெரோசியை சாக் பண்ணது தான். டெரோசி வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா அப்படி. ஆனால் ஏன் சாக் பண்ணாங்கிற ரீசன் இன்னுமே எனக்கு தெரியல. ஆனால் ரெனியரி வந்ததுக்கப்புறம் அதுக்காக இன்பிட்வீன் தான் ஜூரிஸ் சைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஈவன் யூரிச். அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. ரெனியரி வந்ததுக்கப்புறம் நல்லா பவுன்ஸ் ஆச்சு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சொன்ன மாதிரி. அதனால அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் மேனேஜர் பவுன்ஸ், ஒரு கேஸ்பரினி மாதிரி ஒரு மேனேஜர் பவுன்ஸ் வரும்போது அது ஒரு பாசிட்டிவ் மேலே பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் வரும். அது ஒரு நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த சீசன். ரெண்டாவது இன்டர் வந்து என்னதான் வந்து மேனேஜர் விட்டு போனாலும் அந்த மென்டாலிட்டி, வின்னிங் மென்டாலிட்டியும் அந்த டீமோட பேஸ், யாருமே ஸ்டார் பிளேயர்ஸ் பெருசாக வெளியில் போகல. ஷெல்லானோவ்லு போகிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் பெருசாக யாரும் என்ன கிளம்பலையா? ஓனரே வந்துட்டு அவனை பற்றி தான் சொல்கிறான், நான் கிளம்ப போகிறேன், அவனை அனுப்ப போகிறேன், ஆச்சா வாச்சான் இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்னேக்கு எங்கள் டீம் விட்டு அப்படி டேரெக்டாக ரைவல்ஸ் போயிருக்கான். இப்போ அவங்க டீமை ரியலைஸ் பண்ணிட்டாங்க அவர் இன்னொரு அதோட பெரிய ஸ்னேக். என்னதான் ஸ்கில்ஃபுல் பிளேயராக இருந்தாலும் அவ்வளோ லாயல்ட்டி அந்த விஷயம்லாம் பெருசாக இல்லை. லாயல்ட்டி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டாண்ட் ஒரு டீமுக்காக போடுற எஃபர்ட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியல. அதனால் அவன் போனாலும் ஐ திங்க் அவங்களோட டீம் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர், எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ இன்டர் வந்து எப்படி இருந்தாலும் டாப் 4 ஃபினிஷ் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ அதில் டவுட்டே இல்லை. என்னதான் மேனேஜர் ஷிவாக இருந்தாலும் கண்டிப்பாக டாப் 4 ஃபினிஷ். அலெக்ரி மிலானோ டாப் 4 ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அலெக்ரி வந்து ப்ரூவன் மேனேஜர், ஏதோ ஒரு கிரைண்ட் பண்ணியாவது விக்ட்ரிஸ் லைனாக கொண்டு வந்து லீக்ல வந்து வெரி ப்ரூவன். அதனால டாப் 4 இவங்க 3 பேர் தான் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. யுவென்டஸ் வந்து ஜானதன் டேவிட் மாதிரி பிளேயர்ஸ் வாங்கினாலும் ஐ டோன்ட் திங்க் டாப் 4ல வருவாங்கன்னு. ஒரு சீசனாவது ரீபில்டிங் ஃபேஸ் ஆகும்னு எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். இல்லை, நான் எது கேட்க வந்தேன்னா இவங்க 4 பேர் தான் முடிச்சிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி நாப்போலி, அட்டலாண்டா, இன்டர் அண்ட் யுவென்டஸ் இவங்க தான் வந்து சாம்பியன்ஸ் லீக்கே போகிறாங்க.
ஐ திங்க் எபிசோட் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா ஐ திங்க் நாப்போலி இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் தே கேன் டூ சம்திங் ரியலி சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது சாம்பியன்ஸ் லீக்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாத்துக்குமே புது மேனேஜர் வேறு. அட்டலாண்டா வந்து இவான் யூரிச் சைன் பண்ணியிருக்காங்க. இவான் யூரிச் இப்போ ரீசெண்டாக பேட் ஃபார்ம்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அதே பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அட்டலாண்டா என்னன்னா அன்பிரடிக்டபிள் டீம். அந்த டீமோட கேம் ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக் ஃபுட்பாலாக இருக்கும். ஸோ எப்போ இருந்தாலும் நீ என்னதான் மேனேஜர் மாற்றினாலும் அந்த சோல் ஆஃப் த கேம் அது போயிடாது உடனே. ஸோ ஏதோ இருக்கும், பட் ஆனால் லாஸ்ட் சீசன் அளவுக்கு கண்டிப்பாக விளையாடுவாங்களாங்கிறது டவுட் தான். ஸோ அட்டலாண்டா வந்து கொஸ்டின் மார்க் தான். யூ வந்து அதே மாதிரி லாஸ்ட் சீசனும் பெருசாக இல்லை, இந்த சீசனும் சாம்பியன்ஸ் லீக்லையும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு. இன்டர் வேணால் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு தோணுது, இன்டர் அண்ட் நாப்போலி. ஸோ இன்டர் அண்ட் நாப்போலி ஹேஸ் ஹை ஹோப்ஸ். யுவென்டஸ் அட்லாண்டா ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே கஷ்டம். ஃபைனலாக வந்து 3 ப்ரமோட்டட் டீம்ஸ் சஸ்வோலோ, பீசா அண்ட் கிரெமோனஸ் 3 பேர் வந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கா இந்த 3 கிளப்பில்? எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் மெயின் டீம் சஸ்வோலோ வேணால் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக சீரியல்லேருந்து ரீசெண்டாக தான் ரெலகேட் ஆனாங்க, திரும்ப வந்திருக்காங்க. ரெலகேட் ஆனப்பவும் அவங்க டீமோட ஸ்டார் பிளேயர் டாமினிகோ பெரார்டி ரைட் விங்கர், அவன் அங்கேயே இருந்து ஆக்சுவலாக அவனுக்கு வந்து நிறைய கிளப்ஸ் ட்ரை பண்ணாங்க அப்போது சீரியல் இருந்தப்பவே. அப்போவும் எங்கேயும் போகல. இப்போ ரெலகேட் ஆனதுக்கப்புறமும் எங்கேயும் போகாமல் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கான். இப்போ மறுபடியும் ரீப்ரமோட் ஆகி வந்திருக்காங்க. அவன் இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சஸ்வோலோ தான் அவுட் ஆஃப் தீஸ் 3 டீம்ஸ் பெஸ்ட் டீம்னு நினைக்கிறேன். அவங்க தான் லீக் வின்னர்ஸும் சீரி பியில். ஸோ சஸ்வோலோ அவுட் ஆஃப் தீஸ் 3 பெஸ்ட். பிசா வந்து செகண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா 34 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப. இதுதான் அந்த கசோர்லாவோட டீமா? இல்லை வேற ஏதோ கசோர்லா யாரையோ இது பண்ண வச்சாங்க. ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் டீம். அது டீம் பேர் எனக்கும் மயன் மறந்து போச்சு. அவங்களும் 30 இயர்ஸ்க்கு என்னமோ கழிச்சு தான் கசோர்லா திருப்பி கொண்டாந்துருக்காப்ல அப்படிங்கன்னு வந்துச்சுல்ல. ஆமாம். அது எந்த டீம்னு தெரியல, ஆனால் ஸ்பானிஷ் லீக், ஸ்பானிஷ் செகண்ட் டிவிஷன். ஓகே. ஸோ இது பிசா வந்து 34 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க. பிசா வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் கட்டூசாலாம் மேனேஜ் பண்ணியிருக்கா. அப்படி லாஸ்ட் சீசன் யார் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, லாஸ்ட் சீசன் பீஸா மேனேஜர் வந்து ஃபிலிப்போ இன்சாகி. இப்போ அதாவது இந்த சிமான் இன்சாகியோட பிரதர், அதாவது மிலான் ஸ்ட்ரைக்கர், ஃபார்மர் மிலான் ஸ்ட்ரைக்கர். லாஸ்ட் சீசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, செகண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ரொமோட்டாரை பிசா டீம்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு செகண்ட் டிவிஷன் இருக்க இன்னொரு டீமில் போய் ஜாயின் பண்ணியிருக்கு. அப்படி என்னடா இது? யூஸ்வலாக ப்ரொமோட்டர்னா சேலரி அதிகமாக கொடுத்து அதே டீமில் வச்சுக்குவாங்க. அவர் என்னடான்னா அந்த டீமை ரிசைன் பண்ணிட்டு சீரி பியில் இருக்க இன்னொரு டீமுக்கே மறுபடியும் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. என்னடா இது? ஒன்னே விசித்திரமான லீகா இருக்குடா உங்களுக்கு. யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க தான் இவங்க பெஸ்ட் டாப் 3ல செகண்ட் சொல்லுவேன். கிரெமனேஸ் வந்து 4th ஃபினிஷ் பண்ணாங்க சீரி பியில். ஆனால் அதனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரெலகேட் ஆகாமல் இருக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான் பெருசு. சசுவலோக்கு வேணால் ஒரு டாப் 10 வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த சிரிபி வின் பண்ண ஃபார்மில் கண்டினியூ பண்ணாங்க, ஒரு 2-3 சைனிங் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ரிஷப். இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி இன்றைக்கி ஃபுல் டிஸ்கஷன் பண்ணது அண்ட் யுவர் எக்ஸ்பர்டீஸ் ஆன் இத்தனை வருஷம் என்ன நடந்திருக்குது, சரியா எப்படி திரும்பி மறுபடியும் மேலே வர முடியும் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிற நீங்கள்லாம் உங்களுடைய காமெண்ட்ஸை வைங்க.